Welcome to JM Academy. So, நம்ம school bookல இருக்க sums லைனா topic வைஸ் போட்டுட்டு வரோம். So, அதில் ratio and proportion பார்த்துட்டு வரோம். So, இது part 4. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம 3 part போட்டுட்டோம். இது 4வது part. நம்ம டைரக்டா sums குள்ள போயிடலாம். The number of correct answers given by Carmugilan and Kavita in a quiz competition are in the ratio 10:11. If they had scored a total of 84 points in the competition, then how many points did Kavita get? ஒரு வினாடி வினா போட்டியில் கார்முகிலன் மற்றும் கவிதா வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம் 10:11. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றார் எனில் கவிதா பெற்ற புள்ளிகள் எத்தனை? இப்போ ஒரு வினாடி போட்டி நடக்குது. அதுல 10:11 ரேஷியோல கார்முகிலனும் கவிதாவும் பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க. மொத்தம் 84. இவங்க கேட்கறது என்னன்னா கவிதா பெற்ற புள்ளி எத்தனை அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு தேவை கவிதா பெற்ற புள்ளினா 11 தான். 11 தான் கவிதா பெற்ற புள்ளியோட பங்கு. ஸோ மொத்தம் 84. அதில் கவிதா பெற்றது 11. சரிங்களா? 11 பங்கு. மொத்த பங்கு எத்தனை? 11 + 10 21. அதை கீழே போட்டுக்கணும். சரிங்களா? ஸோ 84 இதுதான் பிஃபோர் பார்ட்ல சொல்லிட்டேன். ஸோ அதனால உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் போட. சரிங்களா? ஸோ மொத்தம் 21 கீழே போட்டுக்கணும். கவிதா பெற்றது 11 மேலே. ஸோ 84 புள்ளியில். சரிங்களா? இது பங்கு. ஸோ 21 84 போட்டிங்கன்னா 4 டைம்ஸ் வரும். ஸோ 11 4s are 44. அப்போ ஆன்சர் 44 புள்ளி கவிதா பெற்றது. சரிங்களா? ஸோ கார்மேகம் மேட் 54 runs in 9 overs. ஆசிஃப் மேட் 77 runs in 11 overs. whose run rate is better? ரன் ரேட் என்ன சொல்லிட்டாங்க? ரேஷியோ ஆஃப் ரன்ஸ் 2 overs அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கார்மேகம் 54 ரன்னு 9 ஓவர்லையும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கார்மேகம் கண்டுபிடிக்கலாம். 54 ரன்னு 9 ஓவரில். ஸோ ரன் ரேட் என்ன சொல்லிட்டாங்க? ரேஷியோ ஆஃப் ரன்ஸ் 2 overs. சரிங்களா? இல்லைன்னா கேட்குறாங்க கொஸ்டினில் யாருடைய ஓட்ட விகிதம் சிறப்பானது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 6 வரும் கார்மேகம். அப்போ ஆசிஃப் போடுங்க. என்ன வரும்? 77/11. அப்போ 7. அப்போ சிறப்பானது யாரு? ஆசிஃப் தான் ஆன்சர். சரிங்களா? 7 தான் ஆன்சர். You purchase 6 apples for 90 rupees and your friend purchase 5 apples for 70 rupees. Whose purchase is better? உன் நண்பன் 5 ஆப்பிள்களை 70 ரூபாய்க்கும் நீ 6 ஆப்பிள்களை 90 ரூபாய்க்கும் வாங்கினால் யார் வாங்கியது சிறப்பு அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ you purchase 6 apples for 90. ஸோ 6 apples for 90. அப்போ 1 apples equal to 90/6 வரும். சரிங்களா? ஸோ 90/6 போடுங்க. ஸோ 1 6 are 6, balance 3, 5 6 are 30. அப்போ 15. ஸோ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட் உன் நண்பன் வாங்கியது எவ்வளோ? 5 ஆப்பிள் 70 ரூபாய்க்கு. அப்போ 70/5 போடுங்க. என்ன வரும்? ஸோ 70/5 24. சரிங்களா? ஸோ 14. சரிங்களா? அப்போ யார் வாங்கியது சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன் நண்பன் வாங்கியது தான் பெட்ரு. ஏன்னா அவன் ₹1 கம்மியாக வாங்கியிருக்கான். சரிங்களா? ஸோ நீ ₹1 எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்க. ஸோ நீ வாங்கினது 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்க. பட் உன் நண்பன் வாங்கினது 14 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான் ஒரு ஆப்பிள். அப்போ உன் நண்பன் வாங்கினது தான் பெட்ரு. சரிங்களா? ஏன்னா உன்னை விட ₹1 கம்மியாக வாங்கியிருக்கான். சரிங்களா? ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரேஷியோஸ் ஆர் இன் ப்ரொபோர்ஷன்? பின்வரும் விகிதங்களில் எது விகித சமமாகும்? ஸோ இப்போ இந்த 2 ரேஷியோவை ஈக்குவலண்டாக இருக்கணும். ஸோ 3/5ம் 6/11 ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ இது கிடையாது. ஸோ 2/3யும் 9/6 ஈக்குவலா? இது கேன்சல் பண்ணால் 3 வரும், 2 வரும். அப்போ இதுவும் கிடையாது. ஸோ 2/5 10/5 25. ஸோ 2 5s are 10, 5 5s are 25. கரெக்டாக வருதா? அப்போ இதான் ஈக்குவல். இதுவும் வராது. 3/1 ஈக்குவல் டு 1/3 அப்படின்ட்டு வரும். ஸோ அதனால இதுவும் ஈக்குவல் கிடையாது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரிங்களா? If the ratios formed using the numbers 2, 5, x, 20 in the same order are in proportion, then x is. So 2, 5, x, 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் x என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 2/5 is equal to x/20. இதுதான் உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துக்கிறது. ஸோ அதை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். சரிங்களா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 22s are 40 is equal to 5x. அப்போ x is equal to 40/5. அப்போ x is equal to 8. 8 5s are 40. அப்போ x 8. சரிங்களா? ஓகேவா? ஸோ இது ரெண்டும் சமமாக இருக்கணும். நீங்கள் போட்டு பாருங்க. 2/5 is equal to 8/20. சரிங்களா?
ஸோ 4 2s are 8, 10 2s are 20, 2 2s are 4, 5 2s are 10. ஸோ 2/5 2/5 சேமாக இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து கரெக்டு 8 தான் கரெக்ட். சரிங்களா? இஃப் 7:5 is in proportion to x is to 25, then x is, ஸோ 7:5னா 7/5, proportion to னா equal to x/25. அப்போ x கண்டுபிடிக்கணும். அப்போது x அப்படியே வச்சுங்க. இந்த 7 into 25, இந்த 25 இந்த பக்கம் போயிடும், 7க்கு மேலே போயிடும், 7 பக்கத்தில் 5 அப்படியே இருக்கும். அப்போ x is equal to 1 5s are 5, 5 5s are 25. அப்போ 7 5s are 35. அப்போ x is equal to 35 தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். If a Barbie doll cost ₹90, then the cost of 3 such dolls is, ஒரு மரப்பாச்சி பொம்மையின் விலை 90, அதே போன்று 3 பொம்மைகளின் விலை, ஸோ ஒரு மரப்பாச்சி பொம்மையோட விலை வந்து 90 ரூபாய். அப்போ 3 பொம்மை எவ்வளோ? 90 × 3. இப்போ 9 3s are 27, 270 rupees. ஆப்ஷன் பி. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் சம்ஸு. இஃப் எ மேன் வாக்ஸ் 2 kilometers in 15 minutes, then he will walk dash kilometer in 45 minutes. ஒரு நபர் வந்து 15 நிமிஷத்தில் 2 கிலோமீட்டர் நடக்கிறார் எனில் 45 நிமிடங்கள் அவர் எத்தனை கிலோமீட்டர் நடப்பார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 15 minutesல 2 கிலோமீட்டர். சரிங்களா? அப்போ 1 minute 2/15 கிலோமீட்டர். சரிங்களா? அப்போது 45 minutesல 2/15 × 45 வந்துடும். சரிங்களா? அப்போ 1 15s are 15, 3 15s are 45. அப்போ 3 2s are 6 கிலோமீட்டர். அப்போ 45 minutesல அவர் வந்து 6 கிலோமீட்டர் வந்து நடப்பார். சரிங்களா? அப்போது ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நீங்கள் இதை இப்படியே எடுத்துக்கலாம். 45 minutes இருக்குது. 45 நம்ம 3ஆல் கழிச்சோன்னா 15 வரும். சரிங்களா? இல்லை 45 15ஆல் கழிச்சோன்னா 3 வரும். 3 பங்கு வரும். அப்போ 3 பங்கு 2 கிலோமீட்டர் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 வந்துடும். ஸோ அப்படியே நீங்கள் சிம்பிளாக போட்டுடலாம். இப்படி போட தேவையில்ல. The maximum speed of some of the animals are given below. Elephant வந்து 20 km/h அப்படின்னு கொடுத்துட்டாங்க. Lion வந்து 80 km/h. Cheetah வந்து 100 km/h. Find the following ratio of their speeds in simplified form and which ratio is the least அப்படின்னு கேட்குறாங்க. எது வந்து இதில் கம்மி அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எலிஃபேண்ட்டுக்கும் லயனுக்கும் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது லயனுக்கும் சீட்டாக்கும், மூணாவது எலிஃபேண்ட்டுக்கும் சீட்டாக்கும். இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எலிஃபேண்ட் அந்த லயன், எலிஃபேண்ட்டுக்கும் லயனுக்கும். எலிஃபேண்ட் வந்து 20, லயன் வந்து 80. அப்போ 1 2s are 2, 4 2s are 8. இது வந்து 1/4. சரிங்களா? ரெண்டாவது யாருக்கு? லயனுக்கும் சீட்டாக்கும். ஸோ லயனுக்கும் சீட்டாக்கும். லயன் வந்து 80, சீட்டா வந்து 100. ஸோ 4 2s are 8, 5 2s are 10. இது வந்து 4/5. சரிங்களா? மூணாவது எலிஃபேண்ட்டுக்கும் சீட்டாக்கும். எலிஃபேண்ட் 20, சீட்டா 100. ஸோ 0 0 1 2s are 2, 5 2s are 10. அப்போ வந்து 1/5 ஆன்சர். இதில் எது கம்மி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 1/5 தான் கம்மி. சரிங்களா? நீங்கள் வந்து டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ 4 / 1 போட்டு இங்கே பாயிண்ட் வச்சு 0 வச்சு போட்டு பாருங்கள். ஸோ 4 2s are 8 வந்துடும். பேலன்ஸ் 2 வரும். சரிங்களா? திரும்ப இங்கே 0 சேர்த்துக்கலாம். அப்போது திரும்ப 5 வந்துடும். ஸோ 5/4 நீங்கள் அதேமாதிரி போட்டு பாருங்கள். அதேமாதிரி 5/1க்கு போட்டு பாருங்கள். சரிங்களா? போட்டிங்கன்னா இதுதான் லீஸ்ட்டாக வரும். 1/5 தான் அதில் லீஸ்ட்டாக வரும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு தெரியலனா நீங்கள் அதேமாதிரி போட்டு பார்த்து எது லீஸ்ட் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? A particular high school was 1500 students, 50 teachers and 5 administrators. If the school grows to 1800 students and the ratios are maintained, then find the number of teachers and administrators. ஒரு பள்ளியில் 1500 மாணவர்கள், 50 ஆசிரியர்கள் மற்றும் 5 நிர்வாகிகள் என உள்ளனர். பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை 1800ஆக உயர்ந்தால் மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருப்பர் என காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஒரு ஸ்கூலில் 1500 இருக்குது, 1800 ஆயிடுச்சு. அப்போ 50 டீச்சர் 5 அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்க. அதோட ரேஷியோ வந்து எவ்வளவா இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ 1800 மாறிச்சுன்னா அந்த ரேஷியோ வந்து எவ்வளவா இருக்கும்? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒன்றுமே இல்லை. இப்போது ஸ்கூல் பாருங்கள். ஸோ 1500லேருந்து 1800 இது வந்து ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்து. சரிங்களா? பர்டிகுலர் ஹை ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்து. ஸோ டீச்சர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா W போட்டுங்க. ஸோ 50:x நம்மளுக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். திரும்ப அட்மினிஸ்ட்ரேட்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:x தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும்.
ஸோ இப்போ வந்து 1500 டிவைட் பை 1800 இஸ் ஈக்குவல் டு 50 பை எக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ இப்போ இந்த எக்ஸ் இந்த பக்கம் போயிடும். அப்போ 50 இன்ட்டு 1800 டிவைட் பை 1500. ஸோ 0000 கேன்சல் சரிங்களா. இது வந்து 3 டேபிளில் போடுங்க. 5 3s are 15, 6 3s are 18. ஸோ 1 5s are 5 10. அப்போது 10 இன்ட்டு 6னா 60. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60. அப்போ டீச்சர்ஸ் வந்து எவ்வளோ நம்மளுக்கு 60 கிடைச்சிடுச்சா. இதான் ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஸோ ரெண்டாவது இப்போ 5 பை எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போது நம்மளுக்கு இப்போ டீச்சர்ஸ் கிடைச்சிச்சா 50 பை 60 இஸ் ஈக்குவல் டு 5 பை எக்ஸ் அப்படின்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து கிடைச்சிரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 60 டிவைட் பை 50. ஸோ 0 கேன்சல் 5 5 கேன்சல். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ அப்போது இதுக்கு வந்து ஆன்சர் என்ன 6 சரிங்களா. ஸோ அப்போ டீச்சர்ஸ் வந்து 60. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டீச்சர்ஸ் வந்து 60. செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து 5. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் சரிங்களா. ஸோ நல்லா புரிஞ்சதா. 1500 இன்ட்டு 1800 ரேஷியோவில் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் 50:x நம்மளுக்கு எக்ஸ் தெரியாது கண்டுபிடிக்கணும். திரும்ப 5:x. ஸோ 1500 டிவைட் பை 1800 போட்டு ஈக்குவல் டு 50 பை எக்ஸ் போட்டால் எக்ஸ் கண்டுபிடிச்சிடறோம். ஸோ அதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம இதையே கண்டுபிடிச்சிடறோம். அப்போ ஆன்சர் வந்து கிடச்சிருச்சு சரிங்களா. சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்க்கலாம். அடுத்த பாட்டு வந்து பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம். அதே மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து வீடியோஸ் வந்து நம்மளோட நோட்டிஃபிகேஷன் வந்து ரெகுலராக வரும் சரிங்களா. சரி ஓகே, தேங்க்யூ.